ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். பிப்ரவரி 11 அண்ட் 12 கந்தவஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பண்புடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதற்கான விளக்கம்: பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ்: சீர்திருத்தங்களால் வலிமையான இந்தியா, ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பைகளை தவிர்க்க வேண்டும், ஜல்ஜீவன் திட்டம், அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழ், குடியுரிமை திருத்தச் சட்டம், ஹாவாய் தீவில் நிலநடுக்கம், இளைஞர்கள் அதிக அளவில் கொண்ட 17வது மக்களவை, பிரதமரின் சூரியோதய திட்டம், மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு அரசு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, GSLV F-14 ராக்கெட் ஏவுதலை பார்வையிட இன்று பதிவு, பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு விருது. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்: சீர்திருத்தங்களால் வலிமையான இந்தியா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருடன் 17வது மக்களவை சனிக்கிழமை நிறைவடைந்துள்ளது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம் உள்பட பல முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் 17வது மக்களவை காலத்தில் எடுக்கப்பட்டன. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து எப்போ வழங்கியிருப்பாங்கன்னா 1954 இந்த சிறப்பு அந்தஸ்து 370 வழங்கியிருப்பாங்க. 2019 இந்த சிறப்பு அந்தஸ்து 370 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தண்டனை சட்ட விதிகளின் கீழ் 75 ஆண்டுகள் நாம் வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது நீதி கட்சியின் கீழ் வாழ்ந்து வருகிறோம். இந்த 17வது மக்களவை 97% செயல்பாட்டை கண்டுள்ளது. அடுத்து வருவிக்கும் 18வது மக்களவை செயல்பாடு 100%க்கும் மேல் இருப்பது உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பைகளை தவிர்க்க வேண்டும். இந்த ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி 17 வகையான நெகிழிகளை 2014 நம்ம தமிழ்நாடு அரசு முதன்முறையாக அதுக்கு தடை விதித்தாங்க. 2019 நம்ம இந்தியா அதுக்கு தடை விதித்தாங்க. வணிகர்கள், சிறு வியாபாரிகள் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பைகளுக்கு மாற்றாக எளிதில் மக்கும் பைகளை பயன்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு நெகிழி பைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க துணிப்பைகளை கொண்டு வர சொல்லுதல் வேண்டும். நெக்ஸ்ட் ஹெட்லைன்: ஊரக பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு. இந்த ஜல்ஜீவன் திட்டம் பார்த்திங்கன்னா அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஜல்ஜீவன் திட்டம். இது பார்த்திங்கன்னா இதன் மூலம் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜல்ஜீவன் திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா 2019 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது 2024 அதாவது இந்த நிகழாண்டுக்குள்ளே அனைத்து வீடுகளுக்கும் இந்த குடிநீர் வசதி கொண்டு வரணுன்றதுக்காக இலக்கு வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாட்டில் 78.51% இந்த குடிநீர் வசதி இணைக்கப்பட்டிருக்கும். 100% பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸில் 100% பார்த்திங்கன்னா தெலுங்கானா, குஜராத், கோவா, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம். அதே யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவு, டயூடாமன். இந்த யூனியன் பிரதேசத்துலலாம் 100% குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்ட இயக்கத்தின் தேசிய அளவில் 73.98% வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக ஊரக பகுதிகளில் 1 கோடிக்கு மேல் அதாவது 80.43% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கி தேசிய அளவில் மாநிலத்தின் சிறப்பான செயல்பாட்டுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன்:
அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழ். பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிப்ரவரி 8 தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த மாநாட்டின் நிறைவு விழா சனிக்கிழமை நடைபெற்றது. தமிழை கணினி காலத்தில் மட்டுமல்ல, அடுத்து வரும் எந்த காலத்துக்கும் நிலைநிறுத்தும் முயற்சியே இந்த மாநாடு. இணைய பயன்பாட்டாளர்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அதே மாநில வாரியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறதா IAMAI என்ற தொலைத்தொடர்பு ஆய்வகத்தின் மூலம் அறிவிக்கை கூறியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்திற்காக இந்தியாவிலேயே முதலாக மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுதான். ஆங்கிலம் போன்ற மொழிகளைப் போல தமிழ் தொழில்நுட்ப சேவைகள் அனைத்தும் கிடைக்க தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்யும் என்று கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன், குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்களவை தேர்தலுக்கு முன்பு அமல். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி தெரிவித்துள்ளார். இந்த குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955 1986 1992 2003 2005 2015 மற்றும் 2019 குடியுரிமை திருத்தச் சட்டங்களால் இது திருத்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு 1986 குடியுரிமை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எதற்காகனா ஒரு பெற்றோராவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறப்பால் குடியுரிமையை தடை செய்தது. தற்போது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்காளதேச நாடுகளில் இருந்து இந்தியாவில் புலம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையினர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், பாசிகள், கிறிஸ்துவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்தப்பட வேண்டும். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2019 டிசம்பரில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றது. இந்த சட்டமானது வங்காளதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து 2014 டிசம்பரில் 31க்கு முன்பாக இந்தியாவுக்கு வந்த முஸ்லிம்கள் அல்லாத மத சிறுபான்மையினர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்தது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், ஹாவாய் தீவில் நிலநடுக்கம். அமெரிக்காவின் ஹாவாய் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவிடுவதற்கான கருவி ரிக்டர். தற்போது அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 5.7 அலகுகள் பதிவானதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன், இளைஞர்களை அதிக அளவில் கொண்ட 17வது மக்களவை. 17வது மக்களவையில் இளைஞர்கள் அதிக அளவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்கின்றன. 16வது மக்களவையில் 8% இருந்தது. தற்போது 17வது மக்களவையில் 10 வயதுக்குட்பட்ட உறுப்பினர்கள் விகிதம் 12ஆக உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன், பிரதமரின் சூரியோதய திட்டம். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக பிரதமரின் சூரியோதய திட்டம் மூலம் வீட்டு மாடியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவும் குடும்பத்தினர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்க உள்ளது. 1 கோடி வீடுகளின் மாடிகளின் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் புதிய திட்டத்தை அயோத்தி ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டையை நாளான கடந்த மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இத்திட்டத்தில் இணையும் குடும்பத்தினர்களுக்கு கிடைக்க இருக்கும் வருமானம் குறித்து மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கி கூறினாங்க. இத்திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளில் பொருத்தப்படும் சூரிய மின்சக்தி தகடுகள் மூலம் ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஆண்டுக்கு ரூபாய் 15,000 முதல் 18,000
அந்த குடும்பத்தினரால் சேமிக்க முடியும். இத்திட்டத்தில் இணையும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்க உள்ளது. இந்த மானியத்தை பெறுவதற்கான விதிகள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். தேசிய வலைப்பக்கத்தில் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த மானியத்தை பெற தகுதி பெற்றவர்கள். உள்நாட்டில் முழுமையாக தயாரிக்கப்பட்ட சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தியவர்களுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படும். இது தொடர்பாக விற்பனையாளர்களிடம் முறையான சான்றிதழை அவர்கள் பெற்று வைத்து கொள்ள வேண்டும். மின் பகிர்மான நிறுவனம் ஒப்புதல் அளித்த உற்பத்தி அமைப்பின் திறனை அளவுகோலாக கொண்டே மானியம் வழங்கப்படும். நெக்ஸ்ட் ஹெட்லைன், மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு அரசு. மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் என்ற தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை வழிநடத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலிடம், அப்புறம் பெண் குழந்தைகள் சேமிப்பு திட்டத்தில் முதலிடம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுல இந்தியாவிலே முதலிடம் தமிழ்நாடு தான். ஏன்னா பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்துட்டு வருகிறது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், 80% உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் ஆண்களுக்கு நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 1995 முதல் 2021 வரை நாட்டில் நடைபெற்ற 36,640 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் 80%க்கும் மேற்பட்டவை ஆண்களிடம் இருந்து நடத்தப்பட்டுள்ளது. தேசிய உறுப்பு மாற்று செயல் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒருவர் மூளை சாவு அடைவதன் மூலம் 8 முதல் 9 பேருக்கு உறுப்பு தானம் அளிக்கலாம். இதில் உறுப்பு தானம் செய்வோரை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், GSLV F-14 ராக்கெட் ஏவுதலை பார்வையிட இன்று முன்பதிவு. GSLV F-14 ராக்கெட் ஏவுதலை நேரில் பார்வையிட விரும்புவோர்கள் இணையதள பக்கத்தில் திங்கட்கிழமை மாலை வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த GSLVக்கான விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இந்த GSLV எவ்வளோ வெயிட் உள்ள ஒரு பொருளை விண்ணுக்கு எடுத்துகிட்டு செல்லும்னா 4,000க்குள்ளே இருக்கிறத செயற்கைக்கோளை தான் விண்ணுக்கு எடுத்து செல்லும். தற்போது இன்சாட் 3DS என்னும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோளானது GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவதை பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் நேரில் பார்வையிட இஸ்ரோ அழைப்பு விடுத்துள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு விருது. 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாட்டு மாடுகள் கணக்கெடுப்பு 14,154 இருந்த நிலையில் இந்த மையத்தின் செயல்பாட்டுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி 42,300 பர்கூர் நாட்டு மாடுகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில் பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு விருது வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பழமொழி 400லிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். பல்லார் அவை நட்டுவன் பார்ப்பட்ட சான்றவர் சொல்லார் ஒருவரையும் உள் ஊன்ற பால்ஹா
நிறைப்புறம் காத்த நெடியோனே ஆயினும் உரைத்தால் உரைபெறுதல் உண்டு. அதற்கான விளக்கம்: பசுக்களை மேய்க்கும் கண்ணனே ஏதேனும் நெறிமாறி பேசினால் அவர் பேச்சை மறுத்து இன்னொருவர் இகழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே சான்றோர் நல்லோர் பலர் கூடியிருக்கும் அவையில் யாரையும் குறை கூறி பேசவே மாட்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.